பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜெயா தொலைக்காட்சியினுடைய சுதந்திர தின பட்டிமன்ற நல் நிகழ்வுக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருள்ளங்களையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த 68வது சுதந்திர தினத்தை இல்லங்களிலிருந்தும் தங்களுடைய உள்ளங்களில் ஜெயா தொலைக்காட்சியினுடைய நிகழ்வினை நினைத்து கொண்டும் உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய தமிழ் பெருமக்களுக்கு ஜெயா தொலைக்காட்சியின் சார்பிலே மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி உங்களையெல்லாம் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு 12 மணிக்கு நம்முடைய முதல் பிரதமராக பதவியேற்ற பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள், உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிற போது இந்தியா விழித்து கொண்டது என்று சொன்னார். அப்படி விழித்து கொண்ட இந்தியாவுடைய பெருமையை உலகறியச் செய்யும் வகையிலே இந்த அருமையான சுதந்திர தின நல்லாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திருவிழாவும் சிறப்போ அதுபோல நமக்கு எல்லோருக்குமான ஒரு திருவிழா என்று சொன்னால் அது சுதந்திர தின பெருவிழா தான். காரணம், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவிழமோ என்று மகாகவி பாரதி பாடியது போல நாம் சாதாரணமாக இந்த சுதந்திரத்தை பெறவில்லை. வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, சுதந்திர போர் அப்படின்னு சொன்னவுடனே 1857 வடநாட்டில் மீரட்டில் நடந்த ஒரு கலவரம், சிப்பாய் கழகம் என்று ஆங்கிலேயர்கள் சொல்ல முதல் இந்திய சுதந்திர போர் என்று நம்முடைய வரலாற்றாளர்கள் சொன்னார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? சுதந்திரம் என்கின்ற வார்த்தையை முதலில் தமிழ்நாட்டில் ஒரு கலகக் குரலாக எழுப்பிய ஒரு மன்னன் யார் என்று கேட்டால், சங்கரன் கோயில் பகுதியை ஆண்டு வந்த நெற்கட்டான் சேவல் என்ற பகுதியினுடைய அரசனாக இருந்த பூலித்தேவன் என்கின்ற மன்னனுடைய குரல் தான் முதல் குரலாக எழுந்தது. அது நெற்கட்டும் சேவலாக இருந்ததை உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நெற்கட்டான் சேவலாக மாற்றி 18 ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை போர்க்களத்திலேயே கழித்த மனிதன் அந்த மன்னன் பூலித்தேவன். அந்த பூலித்தேவனை தொடர்ந்து தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய காலத்திலே சமகாலத்தில் வாழ்ந்த சின்ன மருது பெரிய மருது மருது சகோதரர்கள், வீரமங்கை வேலு நாச்சியார், அதே போல நம்முடைய விருப்பாட்சி கோபால் நாயக்கர், இன்னும் எத்தனையோ பெரியவர்களை சொல்லிக்கொண்டே வரலாம். பிறகு சுதந்திர போராட்டத்தினுடைய எல்லாவற்றுக்கும் சிகரமாக திகழ்ந்தவர் யார் என்று கேட்டால், மகாகவி பாரதியினுடைய குரலுக்கு செவிசாய்த்து தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு எந்த கப்பல் மூலமாக வந்து ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமை செய்தார்களோ அதே கப்பலை ஓட்டி இந்த நாட்டை விட்டு அவனை ஓட்ட வேண்டும் என்று கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால், ஒட்டப்பிடாரத்தைச் சேர்ந்த வாவு சிதம்பரம் என்கின்ற கப்பல் ஓட்டிய தமிழர் தான். யாருக்கு இந்தியாவில் அந்த யோசனை தோணலைங்க, யாருக்குமே தோணலை. சுப்பிரமணிய சிவாவும் அவருமாக இரட்டைக்குழல் துப்பாக்கியாக போராடினார்கள். ஆங்கிலேயர்கள் வாய்ப்பூட்டு சட்டம் என்று ஒன்று போட்டார். அந்த வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போடப்பட்டது என்றால் வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும். அதுவும் சுப்பிரமணிய சிவா பேசினா பிணம் கூட எழுந்து உட்காரும் என்று சொல்வார்கள். ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, சுதந்திர போராட்ட கூட்டம் தூத்துக்குடியில், எல்லாம் பெருங்கூட்டமாக உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ ஒருத்தர் பேசுகிறாரு, எப்படி வெள்ளைக்காரர்களை மூட்டை முடிச்சுகளோடு நாட்டை விட்டு ஓட்ட வேண்டும். சுப்பிரமணிய சிவா எந்திரிச்சார், இதை வன்மையாக மறுக்கிறேன் அப்படின்னாரு. பேசினவர் பயந்து போனார், சரியாக தானே பேசணும் அப்படி நினச்சார். சுப்பிரமணிய சிவா சொன்னார், பேசிய அன்பர் வெள்ளைக்காரனை மூட்டை முடிச்சுகளோடு நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொன்னார். மூட்டை முடிச்சுகள் நம்முடையவை, வெள்ளைக்காரனை வெறும்பயலாகத்தான் விரட்ட வேண்டும் என்று அப்போதும் கூட மறக்காமல் சொன்ன ஒரு பெருமகனார். அதே போல் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய
குருவான கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களெல்லாம் சந்தித்த போது அவர் தாதாபாய் நவரோஜி போன்றவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போய்விட்டு வந்த காந்தியடிகள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலாமா என்று கேட்ட உடனே சொன்னாங்களாம், முதல்ல இந்தியாவை போய் சுற்றிப்பார், நடந்து ரயிலில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா, பிறகு அரசியலில் ஈடுபடு. இதே வார்த்தையை விவேகானந்தருக்கு சொன்னவர் அவருடைய குருவாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டுமா, இந்தியாவை முதல்ல புரிந்து கொள். அதனால தான் கல்கத்தாவில் பிறந்த அவர் கன்னியாகுமரியிலே வந்து அந்த பாறையில் அமர்ந்து ஞானம் பெற்றார். ஸ்ரீபாதம் என்ற அந்த பாறைக்கு பேர். ஒற்றைக்கால் தடம் இன்றைக்கு இருக்கும். நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம்சை குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என்று அந்த பெருமையை கொண்ட அந்த பாறையிலே தான் கன்னியாகுமரி தேவி நின்று தவம் செய்தாலாம். அங்கே வந்து ஞானம் பெற்றார். அவர் ஆன்மீக ஞானம் பெற இந்தியாவை அறிந்து கொண்டார். இந்தியாவை அறிந்து கொண்டதன் மூலமாக சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு பெரிய தளபதியாக முன்னின்று பெருமை சேர்த்தவர் யார் என்றால் மகாத்மா காந்தியடிகள். எத்தனையோ பேரை நாம் சொல்லலாம். அதுவும் வடநாட்டில் நடந்த கலவரங்களின் போது தங்களுடைய இன்னுயிரை நிறுத்த பகத்சிங் போன்றவர்கள், தமிழ்நாட்டில் வீரவாஞ்சிநாதன், அதே போல் கொடிகாத்த குமரன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் பட்ட பாடு தான் இன்றைக்கு நாம் சுதந்திரத்தை அருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சுதந்திர திருநாளில் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போன உடனே சொல்லுவாங்க, சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன செய்யணும், அந்த கொடியை பார்த்து தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படின்னு சொல்லி அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர்னு சொன்னால் அந்த சுதந்திர தேவிக்கு அந்த கொடிக்கு நாம் என்ன செய்கிறோம், பாராட்ட சொல்லுகிறோம். அன்றைக்கு உரையாற்றுகிறார்கள் பெருமக்கள். இவையெல்லாம் பார்க்குற வீர தழும்புகள். இப்படித்தான் நாம் வந்து சுதந்திரத்தை பெற்றோம். இந்த சுதந்திரத்தினுடைய பெருமையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும். இன்றைக்கு கூட தலைப்பு என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் புதுசாக இல்லை. இன்றைய இளையோர் வாழ்க்கை முறையில், இளையோர்னா இளைஞர்கள், இளையோர் வாழ்க்கை முறையில் சமுதாய உணர்வு வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா, இவ்வளோதான். இளையோருங்கிறது யாருன்னு கேட்டால் அடுத்த தலைமுறைக்கு தேவையானவர்கள். ஞாபகம் வச்சுக்கங்க, 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலகம் இல்லை. இந்த உலகம் ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல சாதாரணமாக வீட்டில் டெலிஃபோன் இருந்தால், ரேடியோ இருந்தோ, டிவி இருந்தால் பெரிய ஆச்சரியம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. யாராவது 20 வருஷத்துக்கு முதல்ல சொல்லியிருப்பாங்களா, எல்லோரும் கையில் ஃபோனை தூக்கிட்டு அலைய போகிறீங்கன்னு? சிரிச்சிருப்போம். நம்ம ஃபோனை தூக்கிட்டு அலையிறதாவது, நீ வேற ஃபோனு அது பாட்டுக்கு இருக்குது, நம்ம போய் பேசுவோம்னு நினைப்போம். இன்றைக்கி அப்படி இல்லை. நாம் எந்திரிச்சு வெளியே கிளம்புற போது ஆடை உடுத்திருப்போமாங்கிறத அப்புறம் தான் பார்ப்போம். செல்ஃபோன் எடுத்துக்கிட்டோமா முதல்ல, அதுவும் பேசிக்கிட்டே இருக்கப்போ இப்படி தொட்டு பார்த்து இல்லைன்னொடனே ஒரு பதக்குன்னு ஒரு அதிர்ச்சி வரும். ஒரு நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கப்போ இப்படி என் சட்டப்பையை தொட்டு பார்த்தேன், ஃபோனை காணோம். ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ எங்கே வச்சோம்னு தெரியலையேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ எப்படி ஒன்றோடு ஒன்றாயிட்டோம். மனுஷன் ஒரு செல் பிராணி ஆயிட்டான். சில பேர் இருசெல் பிராணி. இன்னைக்கு இளைய தலைமுறை இந்த சுதந்திர தினத்தில் அவர்கள் எத்தகைய நிலையை அடைஞ்சிருக்காங்க, அவர்களுடைய சமுதாய உணர்வு வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா, இதை பேசுகிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாங்க. உங்களையத்தையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வரவேற்று, இந்த தலைப்பு உங்கள் தலைப்பு, எங்கள் தலைப்பு, நம்ம தலைப்பு. என்னுடைய இனிய நண்பர் மறைந்த தென்கட்சி சாமிநாதன் சொன்னார், ஒரு இந்த பேட்டி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சொன்னார். சில சமயம் பேட்டி எடுக்கிறப்ப ரத்தம் கக்க வச்சு விடுவாங்களாம் சில பேர் பேட்டிக்கு கொடுக்குறப்ப. அதுலேயும் சில கிராமத்துலலாம் போய் குடும்ப நபர்களுடைய பேர் எழுதுகிறேன் பாருங்க, உங்கள் பேர் என்ன சொல்லிடுவாங்க, உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்டு பாருங்க. சில அம்மாக்கள் சொல்லவே சொல்லாதுங்க. அதுலேயும் ஒரு அம்மா ரொம்ப வெக்கப்பட்டு அந்த கூறுகட்டவன் பேரை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ச்சான். அதுக்கு பேரே சொல்லிட்டு போயிருக்கலாம், கூறுகட்டவன் பேர் வைப்பாங்க. அதாவது வெக்க மிகுதியில் அப்படி சொல்லுதான். இதில் ஒருத்தர் போய் பேட்டி எடுக்க போயிருக்காரு. ஒருத்தரை அவர் ஆடு நிறையா வச்சுருந்துருக்காரு. ஐயா எத்தனை ஆடு வச்சுருக்கீங்கன்னு இவர் கேட்டிருக்காரு. ஆட்டுக்காரர் சொன்னாராம், கருப்பாடை கேட்குறீங்களா வெள்ளையாடை கேட்குறீங்களா? வெள்ளையாட்டை தான் கேட்குறேன். 20 ஆடு, கருப்பாடு அது 20 தான். அப்படியா, சரி சரி.
என்ன ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க? கருப்பாட்டை கேட்குறீங்களா, வெள்ளையாட்டை கேட்குறீங்களா? கருப்பாட்டை தான் கேட்குறேன். புல் தான் கொடுப்போம். வெள்ளாட்டுக்கு அதுக்கும் புல் தான் கொடுப்போம். எங்கே மேய்ப்பீங்க? கருப்பாட்டை கேட்குறீங்களா, வெள்ளாட்டை கேட்குறீங்களா? கருப்பாட்டை தான் சொல்லுங்கள். மலை உச்சியில் போய் மேய்ப்போம். அப்படியா? வெள்ளாட்டை அதையும் மலை உச்சியில் தான் மேய்ப்போம். ஒரு நொந்து போனார் அப்படியே. ஏயா நீ என்ன லூஸா? எது கேட்டால் ரெண்டு தடவை சொல்கிறியே. உடனே அவர் சொன்னார், ஆட்டுக்காரரு, அப்படி நினைக்காதீங்க, இந்த வெள்ளாடு இருக்க 20 இது என்னது, சொந்த ஆடு. கருப்பாடு அவர் கேட்டுக்காரு, அதுவும் தான் அப்படின்னாராம். கேட்குறவனுக்கு மயக்க போட்டு விழுந்துருவேன். அப்படியே என்ன கேட்க போகிறேன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கான். போன உடனே எங்கள் கேள்வி கேட்டாங்க, ஹெக்ஸா டைஸா சோனா ரீனா இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் எந்திரிச்சு சொன்னானா, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டுருக்கான். எந்திரிச்சு தப்பாக தான் சொல்ல போகிறேன், எனக்கு வேலை இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்க, எதுக்கு வம்பு, ஒரே ஐடியா சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா. அதனால் கொஞ்சம் நல்ல நகைச்சுவையாகவும் சொல்லணும். வரலாற்று ரீதியான விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சும் பார்க்கணும். ஏன்னா பழசை மறந்துடக்கூடாதுங்க. என் நண்பர் ஒருவர் அழகாக சொன்னார், வரலாறுனா என்ன அப்படின்னா பழசை தெரிஞ்சுக்கிட்டால் தான் புதுசில் வாழ முடியுமாங்க. உதாரணமாக டாக்டர்கிட்ட போனவுடனே வயிறு சரியில்லைன்னு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நேற்று என்ன சாப்பிட்டீங்க, முந்தாநாள் என்ன சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்குறாரு. அதுதான் முதல்ல தெரியணும். பழமை தெரிஞ்சால் தான் இன்றைக்கி இருக்க சொல்ல முடியும். இன்றை தீர்மானிப்பது நேற்று அப்படிங்கிறான். வரலாறுகள் நமக்கு தெரியாமல் போனால் எதுவும் இல்லாமல் போய்விடும். இதுதான் உண்மையிலும் உண்மை. இப்போ இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம், உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளையோர் அப்படின்னு ஒரு வார்த்தையை எதுக்காக போட்டிருக்கோம் தெரியுங்களா? அது இளைய ஆண்களையும் குறிக்கலாம், பெண்களையும் குறிக்கலாம். +2 தொடங்கி கல்லூரி படிக்கின்ற, வேலைக்கு செல்கின்ற இளைய சமுதாயம் அத்தனை பேரும் அவர்கள்ட்ட சமுதாய உணர்வு எப்படி இருக்கிறது, இதைத்தான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறாங்க. வளர்ந்திருக்கிறதுன்னு பேசுவதற்கு ஒரு 3 பேர், தளர்ந்திருக்கிறதுன்னு பேச ஒரு 3 பேர். தளர்ந்திருக்கிறதுனா ஒன்றும் பயந்துடாதீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ரெண்டையுமா விடிய விடிய பேசுனாங்க. தளர்ச்சின்னு என்னன்றீங்களா? சிலரை பார்த்தோன்னு கொஞ்சம் தளர்ந்துட்டீங்க போட்டிருக்கு அப்படிம்பாங்க. தளர்ச்சி என்பது அருமையான வார்த்தை. கொஞ்சம் குறைவு, நிறைய சொல்லக்கூடாது. வீழ்ந்திருக்கிறதா பேசக்கூடாது. கொஞ்சம் குறைவாக இருக்குது, விட்டு கொடுக்கக்கூடாதுங்க மொழியை. ஒரு நிமிஷம் அந்த அந்த மொழி மேல் இருக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்கு இல்லையா? அழகாக சொல்லுவார் அருணகிரிநாதர், வஞ்சா கூட தமிழில் வைங்க, அதுதான் நல்லது அப்படிம்பார். முருகப்பெருமான் யாராவது தமிழில் வஞ்சா கூட காப்பாற்றுவாராம். அது எப்படி? நாங்கள் ஒரு தடவை டெல்லி போய் இறங்கினோம். நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல. கடும் குளிர். எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் சரியாக இருக்குது, கொண்டு வந்த அட்ரஸை காணும்னா கூட வந்த ஒரு ஆள். அப்படியால தான் நம்மளோட வருவாங்க. எங்களுக்கோ ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியாவில் யாருக்கும் தமிழ் தெரியாது. இருட்டு, பனி. இதில் எங்களோட வந்த ஒருத்தர் கூடவே இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். கோவத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருந்தவர் ஒருத்தர் மேலே மோதிட்டார் ரயில்வே ஸ்டேஷனில். மோதின உடனே எருமாடு கண்ணு தெரியல அப்படின்னாரு. அவர் டக்குன்னு ஒரு கையை பிடிச்சார். எருமாடா, நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார். ஏன்னா வேறு மொழியில் இருக்காதுல்ல. ஆமாம் அப்படின்ட்டு உடனே அவர் என்னை பார்த்து, ஐயாட்டிங்கன்னா இங்கே உட்காந்துருக்கீங்க. நான் சொன்னேன், இப்படி அட்ரஸை காணோம், ஒன்றும் கவலைப்படாங்க. உடனே ஓடினார். லேண்ட்லைனில் ஒரு ஃபோன் அடித்தார். ஒரு வேனை கூப்பிட்டு வந்தார். எங்களை பிறகு கூப்பிட்டு போனார். அந்நேரம் வெந்நீர் வச்சு கொடுத்து, சாப்பாடு போட்டு, 3 நாள் லீவ் போட்டு, எங்களோடய இருந்து இடமெல்லாம் சுற்றி காமிச்சு, டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி, போகிறப்ப எங்களுக்கு கிஃப்டெல்லாம், நினைவு பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து, கண் கலங்கி எப்போ வந்தாலும் எங்களை பார்க்கணும்னு சொல்லி இம்புட்டு ஏன் நடந்தது தெரியுமா? ஒரே ஒரு எருமாட்டினால. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். என்ன அழகான வார்த்தை பாருங்க. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் யார்? முருகப்பெருமான். முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். வையவாரணம் போல் கைதான் இருபதுமையான் தலைபத்தும் கத்திரிக்கை இதான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமேன்னு சொல்லி கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் சொல்கிறாருன்னு சொன்னால் இதெல்லாம் சொல்லணும். பாட்டு சொல்கிறப்ப எங்கள் அப்பா சொல்லுவார், முழு பாட்டை சொல்லு, ஒருபோது அரைப்பாட்டு சொல்லாது அப்படிம்பார். நஷ்டம் என்ன தெரியுமா? நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம், நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம். அடுத்தவர் என்ன ரொம்ப பேருக்கு தெரியாது. போதுங்க, போதும், இவ்வளோ போதும். என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, அதான வார்த்தை. கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்காடும் கண்டதில்லை உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. என்ன அற்புதம் பாருங்கள். இது எல்லாம் நினைவு கூறணுங்க.
இதுதான் இன்னைக்கு பட்டிமன்றத்தின் தலைப்பு. இளைய சமுதாயத்தினுடைய பெருமையை சொல்வதற்காக, சமுதாய உணர்வு வளர்ந்திருக்கிறது என்று பேசுவதற்காக புதுக்கோட்டையைச் சேர்ந்த நல்ல கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை அன்போடு அழைத்து முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதுலன் மறக்கிலேனே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. இதை சிந்தையில் நிறுத்தி மனதில் நிறுத்தி வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்றான் மகாகவி பாரதி. உன்னதமான இந்த திருநாளினுடைய சிறப்பு நிகழ்வின் பட்டிமன்றத்தில் ஜெயா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் தாயின் மணிக்கொடி பறக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமியர்கள் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள், இந்துக்கள் தீபாவளி பொங்கலை கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள். எல்லோரும் இணைந்து கொண்டாடுகிற ஒரே ஒரு திருநாள் இந்த உலகத்திலேயே, நம்முடைய இந்தியாவிலேயே சுதந்திர திருநாளை தவிர வேறு திருநாள் இல்லை. இதிலே சாதி இல்லை, மதம் இல்லை. இப்படியெல்லாம் இதை மாற்றிய பெருமை யாருக்கு இருக்குன்னா இளைஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இளைஞர்கள் தான் வளர்த்துருக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறது, சமுதாயம் நோக்கம் வளர்ந்துருங்கிறதுக்கு உங்களுக்கு 2 உதாரணங்களை இந்த மேடையில் சொல்கிறேன். இந்த எதிரில் அமர்ந்திருக்கிற ஆங்கில மோகம் இருக்கிற அந்த உலகத்தில் தாய் தமிழ் பள்ளி நடத்துகிற சங்கர்ராமன் வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். விவேகானந்தருடைய பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிற செல்லக்கண்ணே இன்னொரு உதாரணம். சரி, அப்போ இளைஞர்கள் வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அங்கேயே ஒரு உதாரணம் இருக்கு. 2 உதாரண புருஷங்க இருக்காங்க, 2 உதாரண புருஷங்கர்கள் அங்கே இருக்கிறாங்க. 28 வயசுல வாழ வேண்டிய வயதுல சுதந்திர கொடியை கையில பிடிச்சுக்கிட்டு வந்தே மாதரம்னு நெத்தியில சுட்ட போதும் கூட, தடியால அடிபட்ட போதும் கூட இந்த மண்ணில் அந்த கொடி விழுகக்கூடாதுன்னு தன்னுடைய உயிரை நீத்தானே திருப்பூர் குமரன். 28 வயசு. இந்தியாவினுடைய புவியியல் ரீதியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எரிமலை இல்லை, ஆனால் வரலாறு ரீதியா இந்தியாவில் எரிமலை உண்டுங்கிறான். எங்கே இருக்குன்னா பஞ்சாப்ல இருக்கு. பகத்சிங் அப்படிங்கிறவன் தான் அந்த எரிமலையை உருவாக்கினான் அப்படிங்கிறான். 22 வயதில் தன்னுடைய இன்னுயிர் ஈத்தான் பகத்சிங். பகத்சிங்கை போல 24 வயதிலே அந்த உயிரை நீத்த வாஞ்சிநாதனை போல, திருப்பூர் குமரனை போல ஏராளமான இளைஞர்கள் இந்த தேசப்பற்றோடு இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருப்பதை நாளும் நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சுதந்திரத்துக்கு முன்னாலையும் சரி, சுதந்திர போராட்டத்திலையும் சரி, சுதந்திரத்திற்கு பிறகான சமூக நீதி போராட்டங்களிலும் சரி, நவீன தொழில்நுட்ப இந்த யுகத்திலையும் கூட இளைஞர்கள் சுதந்திர நோக்கத்தோடு சமுதாய நோக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழாமல் இந்த இளைஞர்கள் இருந்தாங்கன்னா இந்த நாடு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காது. இந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த உலகினை தாம் வாழும் சமூகத்தை விட தான் கண்டதை விட மேம்பட்டதாக்க வேண்டும் என்று நாளும் நாளும் இந்த இளைஞர்கள் உழைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிற வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. அது என்ன? 5 இலக்க சம்பாத்தியம் அவங்களுக்கு வேணும், 4 சக்கர வாகனம் வேணும், 3 படுக்கை அறை கொண்ட வீடு வேண்டும், 2 குழந்தைகள் வேணும், 1 மனைவி. இந்த 5 எதுவும் மாறிடப்படாது. ஞாபகம், ஏதாவது கணக்கை தப்பாக கேட்டு போய் அருமையாக பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ சமீபத்தில் மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் ஒரு விஞ்ஞானி, அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர், அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நல்ல பேராசிரியர். இதெல்லாம் இந்த இளைஞர்களை வீர்க்கவில்லை. இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக வாழ்ந்த மகான் என்கிற காரணத்தினால்தான்
அவருடைய மறைவை ஒட்டி லட்சக்கணக்கானோர் திரண்டங்க போனாங்க. அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்கானோர் திரண்டு போனாங்க. எல்லார் கையிலையும் தேசிய கொடி இருந்ததுங்க அன்னைக்கு. அதான் பெரிய ஆச்சரியம். எல்லார் கையிலையும் தேசிய கொடி. அப்படியே அந்த உணர்வை இந்த இளைஞர்களுடைய மத்தியிலே ஊட்டி சமுதாய நோக்கத்தை இளைஞர்களிடத்திலே வளர்த்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. 84 வயதில் அப்துல் கலாம் அவர்கள் மறைந்தார். 4 வயது சிறுவன் அழுகிறான், 14 வயது சிறுவன் அழுகிறான், 24 வயது 34 வயது இளைஞன் அழுகிறான், 44 54 வயது நடுத்தரம் உள்ளவர்கள் வருத்தப்படுறாங்க, 64 74 வயதுள்ள முதியவர்கள் கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி எல்லாரையும் ஒரு மனிதன் ஆட்டி படைத்து தன்னுடைய மரணத்தால் அழ வைக்க முடியும் என்று கேட்டால் அவர் தான் அப்துல் கலாம். நான் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறேன். வழக்கமாக பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி தலைவர்கள் இறந்தால் விடுமுறை விட்டால் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எங்கள் மாணவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு விடுமுறை வேண்டாம், கலாம் தான் வேண்டும் என்று இளைஞர்கள் கேட்டாங்கன்னா அவருடைய மறைவில் தான். அப்படித்தான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையன் எழுதுனா, எனக்கு முயற்சிக்கலாம், உழைக்கலாம், படிக்கலாம், இப்படியெல்லாம் செய்தால் நீயும் ஆகலாம் அப்துல் கலாம் அப்படின்னு அவன் எழுதுறான். இந்தியாவினுடைய பெருமையை, இந்தியாவினுடைய அறிவியல் அறிவை இந்த உலகமே வியக்கிற மாதிரி அவர் பண்ணாருங்கிற ஒரே காரணம் தான். இளைஞர்களை நோக்கி வந்தார், மாணவர்களை நோக்கி வந்தார். இளைஞர்கள் என்ன நினைச்சாங்க, உலகம் என்ன நினைச்சதுன்னா, அமெரிக்காவில் இருக்கிற டாலர் தாண்டா மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் தான் சொன்னார், கிடையாது, டாலர் நிர்ணயிக்காது, இந்தியாவில் இருக்கிற ஸ்காலர் தாண்டா எல்லாரையும் நிர்ணயிப்பான் என்று இந்திய இளைஞர்கள் மீத நம்பிக்கையை அப்துல் கலாம் அவர்கள் வச்சிருந்தார். ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கூட்டம், நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு முதிய பெண்மணி ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இளைஞன் ஒருத்தன் எந்திரிச்சு என்ன பண்ணான், அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இங்கே வாங்கம்மா, இந்த இடத்துல உட்காருங்கம்மான்னு அந்த இடத்துல எந்திரிச்சுக்கிட்டு அந்த அம்மாவை உட்கார வச்சான். நான் பார்த்தேன், அந்த எந்திரிச்சு உட்கார வச்ச இளைஞனுக்கு ஒரு கால் தான் இருக்குது, ஒரே கால் தான் இருக்குது. அவங்க ஒரு கால் பேசலாம், இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கால் பேசலாம். ஆனால் ஒரே காலோடு இருந்து இந்தியாவினுடைய இளைஞர்கள் நான் தாங்கிற ஒரு உதாரணத்தை அந்த இளைஞனால் செய்ய முடியுங்கிறத அவன் நிரூபித்தான். இவரை பார்த்து தான் கவிஞர்கள்லாம் தமிழன்பன் எழுதினாரு, 10 முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது எழுந்திரு, 9 முறை நீ எழுந்தவன் தானே அப்படின்னு இந்த சொன்னுச்சு. அப்படித்தான் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். இது இளையோருங்கிறதுனால இது ஒரு ஆண் செய்த தியாகம். ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா, வழக்கமாக அந்த புற்றுநோய் மருத்துவமனையில் இந்த ரேடியேஷன் கொடுத்தா அந்த கதிர் வீச்சு பட்டு என்ன பண்ணணும்னு தலையில் இருக்கிற முடியெல்லாம் உதிர்ந்துடும். தலைமுடியெல்லாம் உதிர்ந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு தலைமை வந்துடும், புற்றுநோய் வந்தால். ஆனால் இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணாங்க, சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான கல்லூரியினுடைய 50 மாணவிகள் தன்னுடைய தலையெல்லாம் மொட்டையடிச்சுக்கிட்டு இந்த முடியை புற்றுநோய் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு தலையில் விக்கு வைக்கிறதுக்காக அந்த முடியை கொடுத்து உதவுனாங்க. அப்படி அந்த பெண்கள் தங்களுடைய தலையில் இருக்கிற அழகே அவங்களுக்கு அந்த முடிதானே, அந்த முடியை இழந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்கன்னா பெண்கள் எவ்வளவு சமூக நோக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இளைஞர்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். வாழ்க்கைங்கிறது கடல் மாதிரி. அதில் வாசல்லிருந்து வெறும் காற்றை வாங்கி கொண்டு வெளியே வரலாம், அல்லது அங்கே இருக்கிற கரையில் தோண்டி அங்கேருந்து கொஞ்சம் நீரை அள்ளி வெளியே வரலாம், கொஞ்சம் வலைகளை எடுத்து கொண்டு போய் மீன்களை அள்ளிட்டு வரலாம். ஆனால் அந்த வாழ்க்கைங்கிற கடலுக்குள்ள ஆழத்தில் போய் எவன் முத்தெடுக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான். எங்கள் இளைஞர்கள் பூரா அந்த கடலுடைய ஆழத்துக்கு போய் முத்தெடுக்கிற இளைஞர்கள், அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இந்த தேசத்தில் வளம் வர்றாங்கன்னு சொல்லி, உன் கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் காவிரி ஓடி வரும், உன் தோள்கள் 2 தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், நீட்டி படுத்தால் உலக உருண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வலம் வரும் புதுப்பாதை, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் என்றான் தாராபாரதி என்கிற கவிஞன். இளைஞர்களுடைய கரங்களிலெல்லாம் இந்த உலகம் சுழன்று வருகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இளைஞர்களுடைய ஏகோபித்த ஆதரவு உங்களுக்கு வேண்டுமென்றால் வளர்ந்திருக்கிறது என்றே நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். கவிதைகளை சொல்கிறப்ப என்ன உணர்வு வருது பார்த்தீங்களா? அதுதான் உண்மையும் கூட. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு சொன்னால் இன்றைக்கி அது உண்மைதாங்க. ஏன்னா இந்த 10 விரலை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்,
அது ஃபோனாக இருந்தாலும் சரி, கணினியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இந்த 10 விரல் தான் பயன்படுத்துகிறோம். ஒருத்தர் அழகாக சொன்னான், கடவுள் அல்லது இயற்கை நம்முடைய கைகளில் கால்களில் 10 விரல்கள் ஏன் கொடுத்துருக்குன்னா, நம் தாய் நம்மை சுமந்தது 10 மாதம் என்பதை நீ மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் விரல்கள் 10 இருக்கிறது என்று அழகாக சொன்னான். என்ன அற்புதமான விஷயங்களை சொன்னார். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ராமேஸ்வரம் அது ஆன்மீக தலைநகரமோ, எங்கே இருந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு வருவோம். டெல்லி அரசியல் தலைநகரமோ. இந்த ரெண்டையும் இழைத்த ஒரு பாம்பன் பாலம் யார் என்றால் நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள் தான். அன்புக்குரிய சங்கரங்கோயில் மாணவர் அவங்கள சொல்லியிருக்காரு ஏற்கனவே, உதாரண புருஷன் வேறு சொல்லியிருக்காரு. வாங்க. வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்ற மகாகவியின் கவிச்சிந்தனையை ஏற்று நம்முடைய விடுதலை திருநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, அந்த அணித்தலைவர் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் அற்புதமாக வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அப்படியா? நானும் ஒரு இளைஞன் தான். இளைஞர்களை குறை சொல்ல வேண்டும், மறுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு நோக்கம் அல்ல. யோசித்து பார்க்க வேண்டும். இலக்கங்களிலே வாழ்கிறார்களாம் இளைஞர்கள். 5, 4, 3, 2, 1 என்று வாழ்ந்து சமுதாய நோக்கம் என்று வரும்பொழுது பூஜ்ஜியமாகி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. அதுக்கடுத்து ஒரு நம்பர் இருக்குல்ல. எத்தனை விஷயங்களை நாம் சிந்தித்தாலும் இன்றைய சூழ்நிலையிலே திருப்பூர் குமரன், பகத்சிங் என்று எத்தனையோ இளைஞர்களை வரலாற்றிலே படிக்கிறோம். ஆனால் அந்த இளைஞர்களின் நோக்கம் என்னவாக இருந்தது? இந்த மண்ணின் வேர்களையும் இந்த மண்ணின் பண்பாட்டையும் காக்க வேண்டும் என்ற முதன்மை நோக்கத்தை அவர்கள் முன்னிறுத்தி போராடி விடுதலையை பெற்று தந்தார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் யோசிச்சு பார்ப்போம். 21 வயசில் பொறியியல் படிப்பை முடிச்சுட்டு 25 வயசில் வெளிநாட்டில் வேலை தேடி வேலை வாய்ப்பை பெற்று 30 வயசில் சம்பாத்தியம் பண்ணிட்டு 35 வயசில் வீடு சொத்து எல்லாம் சேர்த்துட்டு 45 வயசில் பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு 50 வயசில் முதியோர் இல்லத்தில் போய் முடங்கி போயிடுறாங்களே, இது ஒரு வாழ்க்கை அங்கய்யா? ஐயோ, ஒன்றும் இல்லை. செல்போன் என்ன பாடுபடுத்துது தெரியுமா? 8 தொகையும் 10 பாட்டும் சொல்லி கொடுக்குற தமிழாசிரியராக எங்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? வகுப்பறையில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதியுடைய பாட்டை சொல்லி கொடுக்குறேன். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா சொல்லிட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மெல்லிசையில் நல்ல இதான் மெல்லிசையா? பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா. அப்படியே மௌன அஞ்சலி செலுத்துற மாதிரி உட்காந்துருக்காங்க ஐயா. பையங்க போகிறான். என் நண்பர் உலகால் ஒன்று பேர், நல்ல கவிஞர், இந்த பாட்டை கொஞ்சம் மாற்றி பாடுங்க, பிள்ளைய ரசிக்கும்னார். அவர் சொல்லி கொடுத்தார். அப்படி போய் பாடினேன் மாற்றி. எப்படி பாடின தெரியுமா பாரதியார் பாட்டை? காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. ஏ காக்கை, ஏ காக்கை, ஏ காக்கை. நடுவரவர்களே தலப்பா கட்டிக்கிட்டு ஆடுனேன். ஏயா 10 பாட்டு பேசினாலும் குத்துப்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. செல்போன் அந்த பாடுபடுத்துது. தினம் குத்துப்பாட்டை கேட்டுட்டு இளைஞன் பூரா இந்த மாதிரி தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையே தலகீழாக மாறி போச்சுங்க ஐயா. யோசிச்சு பார்த்தோம்னா சுதந்திர போரிலே அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பு என்கிற ஒரு விஷயம். எங்களது வாபுசியும் எங்களது பாரதியும் அந்நிய பொருட்களை எரித்தார்களே, எதற்காக? இன்னைக்கு அந்நிய பொருட்களை வாங்குவதை ஒரு பெரும் ஆவலாக விருப்பமாக மாறி இருக்கிறதே யாரால? இளைஞர்களான அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. நாம் நம்முடைய பொருட்களை நாமே உற்பத்தி செய்யணும். அதுதான் சரியான பண்பாட்டு சமுதாய நோக்கம். சுதேசி நோக்கமே அதுதான். நம்ம பொருளை நம்ம உற்பத்தி செய்யணும். இன்னும் சொல்ல அழகாக சொல்ல போனால் பேராசிரியர் தோப்பா சொல்லுவார், மனிதன் ஆக்கவும் நுகரவும் பிறந்தவன். ஆக்கவும் செய்யணும், அதை பயன்படுத்தவும் செய்யணும். இன்றைக்கு ஆக்குகிறோமா?
நுகர மட்டுமே செய்கிறோம். நுகர்வு கலாச்சாரத்திலே மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இளைஞர்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் நம்ம செஞ்சோம்? விவசாயத்திலே உற்பத்தி பண்ண பயிர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவை அத்தனை நாம தான் உற்பத்தி பண்ணோம். ஆனால் இன்னைக்கு கொசு அடிக்கிற பேட்டு வரைக்கும் சைனாலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொசு அடிக்கிற பேட்டு கூட இன்னைக்கு சைனாலேருந்து வந்துக்கிட்டுனா இது கேவலமான உணர்வு இல்லையா? பார்த்தீங்கன்னா இளைஞர் என்ன நினைக்க, அன்னைக்கு வெளிநாட்டிலே வேலை செய்வது வெகுமானம், வேளாண்மை தொழிலை செய்வது அவமானம் என்று கருதுகிறான் சொன்னால் இதை விட என்ன மோசமான சூழ்நிலை வேணும்? என்ன சமுதாய நோக்கம் இருக்கு? நடுவர்களே, நமக்கு ஒரு புழங்கு பொருள் பண்பாடு. புழங்கு பொருள் பண்பாடுனா நம்ம பாட்டி ஒரு வெத்தலை பெட்டி பித்தளையில் வச்சிருப்பா, அதை தான் பேத்திக்கு கொடுப்பா. அவ வயசானதுக்கு பின்னால அவ பேத்திக்கு கொடுப்பா. இதே மாதிரி குத்துப்போனி, சருவச்சட்டி இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. சும்மா சொல்லுங்க கேட்டுக்கிறோம். முற்றம் தொளிக்கிற சருவச்சட்டி, குத்துப்போனி, இட்லி வைக்கிற கொப்பரை, இது எல்லாம் அப்படியே பரம்பரையாக 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு அப்படி கடத்தி வரப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர். பயன்படுத்தி தூர எறியணும். பயன்படுத்தி செல்போனா 6 மாதம் அல்லது 1 வருஷம் தூக்கி எறி. ஏன் 2 மாதத்துலேயே புது செல்போன் வந்துருச்சு, லேப்டாப்பு, கணிப்பொறி எல்லாம் பயன்படுத்தி தூக்கி எறிகிறதுனால, யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில் மாட்டிக்கிட்டதுனால பெற்றோர்களையும் பயன்படுத்தி விட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிந்து விடுகிற கலாச்சாரம் இருக்கிறதுன்னு சொன்னால் இதை விட மோசம் என்னங்கயா இருக்கணும்? இன்றைக்கு பொறியியல் படித்த இந்த நம்முடைய இளைஞர் நினைச்சா தெரியுமா? அவன் போல்ட்டு செஞ்சால் போல்ட்டு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் நட்டு செஞ்சால் நட்டு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு பொருளினுடைய உதிரிப்பாக மட்டும்தான் அவனுக்கு செய்ய தெரியும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளின் முழு பரிமாணத்தையும் அறிவியல் பூர்வமாக உணர்ந்து கொண்டார்கள். அந்த ஞானம் கிடையாதுங்க நமக்கு. அப்போ ஆக்கவும் நுகரவும் பிறந்த நம்முடைய கலாச்சாரம் காணாமல் போய்விட்டது. காரணம் இளைஞர்கள் தாங்க ஐயா. கிரிக்கெட்னு ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். விளையாட்டு என்பது பார்ப்பதற்கல்ல, பங்கேற்பதற்கு. பங்கேற்று உடல் திறனும் மனத்திறனும் வளர்வதற்கு அல்லவா? ஆனால் கிரிக்கெட்டை பார்த்தோமே, யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய சிலம்பாட்டத்தை பற்றி எந்த இளைஞனா யோசிச்சுக்கிட்டு இருக்கானா? சிலம்பாட்டம் ஒரு கம்பு எப்படி இருக்குன்னு கூட அளவு சொல்லியிருக்காங்க. நெற்றி மட்டத்துக்கு தான் கம்பு இருக்கணும். 7 வயசு பிள்ளைன்னா அந்த நெற்றி மட்டத்துக்கு, 10 வயசு பையன்னா அவன் நெற்றி மட்டத்துக்கு தான் கம்பு இருக்கணுமா? அப்படின்னா சரியாக சுழட்ட முடியுமா? 5 நிமிஷம் சுற்றினா போதும், மாரடைப்பு வராது. அந்த குச்சி எப்படிப்பட்டது? முல்லை நிலத்திலே இருந்து உருவான அந்த சிலம்பாட்டம் கம்பு என்னெல்லாம் செய்யுமா? முள் ஒதுக்கும், முன்கண்ட நீரிழக்கும், கதறி வரும் நாயை கண்டிக்கும், கல்வரை வழிமறிக்கும். அந்த கம்பு அவ்வளோ வேலையும் செய்யுமா? நடுவர் அவர்களே, ஒரு பொருள் என்பது பல்வேறு பரிமாணம் உள்ள படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிற விஷயம். ஆனால் அதுவெல்லாம் காணாமல் போய்விட்டது. ஒரே விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மொழி உணர்ச்சி, மொழியும் மொழி சார்ந்த பண்பாடும் அது காணாம போச்சு இல்லையா? நம்முடைய கலாமை பற்றி பேசுனாங்களே, கலாம் அருமையாக சொன்னார். நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது நமது சொந்த விமானத்தை நம் சொந்த நாட்டிலேயே தயாரிப்போம் என்று தமிழிலே எழுதின கட்டுரைக்குத்தான் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது என்று சொன்னார். சொன்னால் மொழிதானே அவருடைய வெளியாக இருந்தது. மொழிதான் நம்முடைய முகமும் அகமுமாக இருக்கிறது. சும்மா தாய் நாட்டு பற்றுங்கிற பேர்ல வந்தே மாதரம்னு அடிவயிறு தெரிக்க கத்தனா போதாது. வந்தே மாதரம் பாட்டு எழுதின பாரதியினுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். தமிழனுடைய பண்பாட்டிலே 5 நிலை பண்பாடு. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை என்று 5 நிலத்துக்கும் 5 பண்பாடு. ஒரு நிலத்தில் இருக்கிற சாப்பாடு இன்னொரு நிலத்தில் கிடையாது இல்லையா? உங்களுக்கு ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய இசைக்கருவி இன்னொரு நிலத்தில் கிடையாது. இப்படி பன்முக ஆளுமை உள்ள நம்மளது கலாச்சாரம் காணாமல் போச்சு. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நாம் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தூக்கி எறியப்படுகிற பிளாஸ்டிக் பொருட்கள் பூரா என்ன ஆகுது தெரியுமா? கடலிலே கொண்டு கொட்டப்படுகிறது. கடலிலே உள்ள பவளப்பாறையும் கடலிலே உள்ள மீன்களும் அதை சாப்பிட்டு இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நம்முடைய தூர எறிகிற இந்த கலாச்சாரத்தை எப்படி மாற்றி அமைப்பது? இயற்கையோடு இணைந்த நம்முடைய வாழ்க்கை அது வேண்டும் என்று சொல்லி நம்மாழ்வார் வழியிலே ஒரு கவிஞன் எழுதினான். கடைசி மீனும் இறந்து போகுமுன், கடைசி மலரும் உதிர்ந்து போகுமுன், கடைசி துளி நீரும் வற்றி போகுமுன் நாம் சரியாக செயல்பட தொடங்குவோம் என்று சொன்னான். அதையே என்னுடைய இளைஞர்களை பழிப்பதற்காக அல்ல, இளைஞர்களை நோக்கி ஒரு கவன ஈர்ப்பு கருத்துரைத்தான் நான் வைத்தேன் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்பு தந்த விரும்பர்களுக்கு நன்றி சொல்லி விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையை சொல்லப்போனால் இந்த தலைப்பெல்லாம் ஒரு 3 மணி நேரம் போடணும். நீங்கள் கேட்பீங்களாங்கிறதுலாம் வேற விஷயம். எவ்வளவு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். அவர் சுருக்கி 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 பக்கத்தை தள்ளிக்கிட்டே போகிறார். அப்படியே ஒரு விவசாயி வரப்பு வெட்டணும், களை எடுக்கணும், நாற்று நடணும், கதிர் இருக்கணும், களத்தில் அடிக்கணும், எல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். இல்லை எங்கள் சிலபஸில் கருது அதற்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லலாமா? இல்லையே. அழகாக பேசியிருக்கிறார். இருக்கலாம்,
ஆனாலும் இளைஞர்களுக்கு தான் பெருமை, அவருடைய சமுதாயம் வளர்ந்திருக்கிறது என்று பேச கோவம் வருகிறார். வாங்க. அடிபணியாதே என்றார் காந்தி. அடிபணியாதே என்றார் காந்தி, அடி பணியாதே என்றார் நேதாஜி. ஈடு இணையற்ற இந்திய வீரர்களால் உருவாக்கப்பட்ட சுதந்திர சோலையிலிருந்து வாழ்த்து பூக்களை வாரி கொண்டு வந்து தொலைநோக்கு பார்வை கொண்ட உங்கள் காலடியிலும் தொலைக்காட்சி வழியாக தொலைதூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் பாரத பெருமக்களுக்கும் உலக நண்பர்களுக்கும் தங்கள் பாதத்தை தாங்கும் பாரதத்தை என் தலையால் தொட்டு மகிழ்கிறேன், தாழ்மையோடு துவங்குகின்றேன். நடுவர் அவர்களே, இந்த மேடையிலே ஒரு காட்சி. இவர்கள் ஏற்பாட்டில் இந்தியா தளர்ந்திருப்பதைப் போல ஒரு படம் வரைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்பாட்டிலையா? எங்கள் ஏற்பாட்டில் இந்தியா நிமிர்ந்து நிற்பதைப் போல வளர்ந்திருப்பதைப் போல ஒரு படம் வைத்திருக்கிறோம். அப்படியே பறக்குது. ஆனால் ஒன்றை இவர்கள் மறந்துவிட்டார்கள். சுதந்திர செம்மல்களின் படங்கள் நடுவிலே இருக்கின்றன. இந்த வீரர்களின் படங்களை பார்த்தால் வெளிநாட்டு கோழைக்கும் வீரம் பிறக்கும் என்றால் அங்கே தளர்ந்து போய் படுத்திருக்கும் அவனும் தாவி குவித்து ஓடி வருவான் என்ற உண்மையை அவர்கள் உணரவில்லை. அதனால் தான் தளர்ந்திருக்கிறது என்று அவர்கள் பொய் சொல்ல வந்திருக்கிறார்கள். கடைசி வார்த்தையில் சங்கராம் ஜகா வாங்கிட்டாரு. நான் கருத்துரை தான் சொன்னேன், நான் குற்றம் சாட்டவில்லை, இளைஞர்கள் மீது குற்றம் சாட்டவில்லை, கருத்து தீர்ப்பு தான் சொன்னேன் என்று ஜகா வாங்கி விட்டார். எனவே அவருடைய கருத்துக்களை நான் சாய்ஸில் விட்டுவிட்டு என்னுடைய கருத்துக்களோடு முன் வருகிறேன். ஏன்னா அவரும் இளைஞர் தானே, சும்மா ஒரு பேச்சுக்கு. நடுவர் அவர்களே, மருத நிலத்தை அடிப்படையாக கொண்டு மருதகாசி என்ற கவிஞர் மருதூர் கோபால ராமச்சந்திரனுக்காக எழுதிய ஒரு பாடல் வரி படி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து மிரண்டு போயிருக்கும் விஷயம் என்ன தெரியுமா? இந்திய வளங்களை பார்த்து அவை மிரளவில்லை, இந்தியாவின் வாலிபர்களை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள் உலக மக்கள். இந்த நாட்டின் ஈடு இணையற்ற செல்வம் இளைஞர் சக்தி. நடுவர் அவர்களே, திரைப்பட கொட்டகைகளுக்கு பார்வையாளர்கள் வரவில்லை என்று நிறைய திரையரங்குகளை மூடியிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே. உணவு உண்ணுவதற்கென்று ஆட்கள் வரவில்லை என்று உணவு விடுதிகளை மூடியிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. சமீபத்திய செய்தி, தேவையான அளவு மாணவர்கள் வரவில்லை என்று பொறியியல் கல்லூரிகளை மூடியிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில். ஆனால் எண்ணி பாருங்கள், என்றைக்காவது இந்திய திருநாட்டில் போலீஸ் வேலைக்கும் மிலிட்டரி வேலைக்கும் இளைஞர்கள் தேவை என்று அறிவிப்பு கொடுத்து தேர்வு நாளை அறிவித்த பிறகு தேவையான இளைஞர்கள் வரவில்லை என்று அந்த தேர்வு நாள் ரத்தாகி இருக்கிறதா என்பதை எண்ணி பாருங்கள். அதில் வெறும் 3000 பேருக்கு 3 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க. மணிமணியான இளைஞர்கள் அணி அணியாக வந்து கலந்து கொள்கிறார்களே, ஏன் தெரியுமா? எங்கள் இளைஞர்களுக்கு தெரியும், காவல்துறை என்பது கண்ணின் இமை, இராணுவம் என்பது நாட்டின் ரத்தம் என்பது எங்கள் இளைஞர்களுக்கு தெரியும். இன்றைக்கு ரத்தம் வேண்டும் என்று சொன்னால், முன்பெல்லாம் யார் யாருக்கோ தொலைபேசியில் தொடர்பு கொள்வோம், பெரும் கஷ்டப்படுவார்கள். இன்றைக்கு ரத்தம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற ஆயிரக்கணக்கான விலாசங்களை முகவரிகளை கொண்டிருக்கிற இணையதளத்தை இளைஞர்கள் உருவாக்கி அவர்கள் உலவ விட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் ரத்தம் தேவைப்பட்டாலும், எந்த வகை ரத்தம் தேவைப்பட்டாலும் அந்த இணையதளத்தை தொட்டு பார்த்தால் போதும் வேண்டிய ரத்தம் கிடைக்கும் என்ற அளவுக்கு இளைஞர்கள் விழிப்போடு இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சமுதாய உணர்வு அவர்களிடம் ஓங்கி இருக்கவில்லையா? அது மாத்திரமல்ல, பொறியியல் கல்லூரிகளிலே கடைசி ஆண்டிலே கேம்பஸ் இன்டர்வியூ என்று ஒன்று நடக்கும். நம்முடைய இளைஞர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்காதவர்கள் கூட கல்லூரிக்கு வெளியிலே, கேம்பஸ் இன்டர்வியூவில் மிஸ் ஆனவர்கள் கல்லூரிக்கு வெளியிலே
முன்னணி நிறுவனங்கள் 40 நிறுவனங்களில் போய் நீங்கள் வேலை தேடிக்கொள்ளலாம். இந்த இணையதளத்திலே பதிவு செய்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு தகவல்கள் வந்து கொட்டும் என்று அதற்கென்று வேலைவாய்ப்புக்கென்று இளைஞர்கள் ஒரு தனி இணையதளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்கள் சரியான பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எதிர்க்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, அப்பா அம்மாவை பற்றி ஒருவன் சொல்லுகிறான். அப்பா அம்மாவை பற்றி எப்படி உள்வாங்கி இருக்கிறான் என்று பாருங்கள். கவிதை எழுதுவது, காதல் கவிதை எழுதுவது பருவத்தின் அது ஒரு கட்டாய தீர்ப்பு, அது வேறு. ஆனால் அதை தாண்டி அந்த பருவத்திலே அப்பா அம்மாவை பற்றி கவிதை எழுதுகிறான். மழுங்கி போன அம்மா அப்பாவின் கண்ணாடியை அணிந்த போது தெரிந்தது எங்களுக்காக அவர்கள் தொலைத்த வாழ்க்கை என்று சொன்னான். நடுவர் அவர்களே, இன்றைக்கு உலகத்திலே அவர்கள் பார்க்கின்ற பார்வை, வீரியம், வெளிப்பாடு, நடுவர் அவர்களே, அவர்கள் போகின்ற தூரம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பொறுப்புணர்வோடு போய்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுவதெல்லாம் இளைஞர்கள் வளர்ந்து விட்டார்கள், இமயத்தை தொட்டு விட்டார்கள், சிகரத்தில் முட்டி விட்டார் என்று சொல்லவில்லை. அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த நிலையில் இருந்து அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். நடுவர் அவர்களே, அன்னாசி பழத்தில் விதைகள் இல்லை, அத்தி மரங்கள் பூப்பதில்லை, அரேபியாவில் ஆறுகள் இல்லை, அண்டார்டிகாவில் மரங்கள் இல்லை, இந்தியாவில் எரிமலை இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் தென்னை மரங்கள் இல்லை, காந்தியடிகள் விமானத்தில் பயணம் செய்ததில்லை, பறவைகளுக்கு வியர்வை சுரப்பு இல்லை, வண்ணத்து பூச்சிக்கு வாய் இல்லை, சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழ்வதில்லை, சிங்கமும் புலியும் ஒரே காட்டில் வாழ்வதில்லை. சிறந்த இளைஞர்கள் யார் என்றால் உலகத்தில் இந்திய இளைஞர்களைப் போல வேறு யாரும் இல்லை, யாரும் இல்லை என்ற நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, வண்ணத்து பூச்சிக்கு வாய் இல்லை, வாயில்லா பிராணி அது. அது கால்களாலேயே ருசியை உணர்ந்து கொள்ளும். வண்ணத்து பூச்சி, அதுக்கு வாய் கிடையாது, வாயில்லா ஜீவன். இப்ப நான் சொன்ன பட்டியலை கொடுத்தவர்கள் இளைஞர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் பெற்றோரை மதித்து, உற்றாரை உணர்ந்து, நாட்டின் நிலை தெரிந்து, சிக்கனம் சேமிப்பு என்பதிலெல்லாம் மூழ்கி திளைத்து, எந்த நேரத்திலும் பகைவர்களிடம் இந்த பாரத நாடு மண்டிட்டு விடக்கூடாது என்கின்ற சுதந்திர உணர்வு, தேசப்பற்றினை நெஞ்சிலே வளர்த்து கொண்டு கனல் போல் வாழ்கின்ற அனல் வாலிபர்கள் நிறைய இருக்கிறார்கள். கரை ஓரத்தில் அடிக்கின்ற அலையை பார்த்து அவர்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, கலாட்டா நடக்கிறது என்ற தவறான எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆழ்கடல் போல் அமைதியாக தங்கள் பணியை இந்த நாட்டுக்காக செய்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துவதற்கு இந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்தியர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு என்றைக்கும் தோல்வி கிடையாது, இந்தியாவுக்கு தோல்வி கிடையாது. அதனால் இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கை முறையில், சமுதாய உணர்வில் வளர்ந்திருக்கிறார்கள். என்றைக்கும் அவர்கள் தளரப்போவது கிடையாது. ஐயாவின் தீர்ப்பு வணக்கம், அனைவரின் பாதத்துக்கும் வணக்கம். ரொம்ப அருமையாக செய்தியை தொகுத்து கொடுக்குறாரு. இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்கள் எத்தகைய தன்மையுடையவராக இருக்கிறார்கள்ங்கிறத அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ செல்லக்கண்ணன் அவர்கள் அவர் சொன்ன இல்லையெல்லாம் இருக்குன்னு ஏதாவது சொல்லணும், மறுக்கணும், எதிர்க்கணும், எல்லாம் செய்யணும், தளர்ந்திருக்கிறது என்று பேச வருகிறார். வாங்க.